இயக்குனர் ராஜமௌலியின் வாரணாசி திரைப்பட டைட்டில் வெளியீட்டு விழாவில் ராஜமௌலி பேசிய வார்த்தைகள் தற்போது சர்ச்சையாகியுள்ளது. பிரபல இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு, பிருத்திவிராஜ், பிரியங்கா சோப்ரா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகும் படத்திற்கு சமீபத்தில் ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியில் நடந்த பிரம்மாண்ட டைட்டில் அன்வெயிலிங், அதாவது படத்தின் தலைப்பு அறிமுகப்படுத்தும் விழா நடைபெற்றது. அதில் படத்திற்கு வாரணாசி என பெயர் வைக்கப்பட்டது. இந்த விழாவுக்கு குளோப் டி ராட்டர் என பெயர் சூட்டி ஆஸ்கர் இசையமைப்பாளர் கீரவாணி இசையில் நடிகையும் பாடகியுமான ஸ்ருதிஹாசன் குரலில் ஒரு பாடலுடன் கூடிய அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. இயக்குனர் ராஜமௌலியின் பாகுபலி, RRR ஆகிய படத்தின் பிரம்மாண்ட மேக்கிங், கதை, நடிகர்கள் தேர்வு என அனைத்தும் ரசிகர்களை ஈர்த்ததால் அப்படங்களை கொண்டாடி விமர்சன ரீதியாக வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றனர். குறிப்பாக ₹1000 கோடி வசூல் செய்த படமாகவும் அமைந்தது. இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான மகேஷ் பாபு நடிப்பு என்றதும் இப்படத்திற்கான எதிர்பார்ப்பு எல்லை கடந்தது. அந்த விழாவில் மெக்கானிக்கல் புல் காளை மாட்டின் மீது அமர்ந்து நடிகர் மகேஷ் பாபு என்ட்ரி கொடுத்தது அனைவராலும் கவனிக்கப்பட்டது. மேலும் டைட்டில் திரையிடலின் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு குறித்து ராஜமௌலி பேசிய வார்த்தைகள் தற்போது அவருக்கு எதிராக கடும் எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. விழாவில் டைட்டில் அறிமுகப்படுத்துவதற்காக பெரிய திரை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் அது முழுமையாக திரையிடப்படாததால் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் டைட்டிலை வெளியிட முடியாமல் படக்குழுவினர் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகினர். இறுதியில் சிக்கல் சரி செய்யப்பட்டு டைட்டில் டீசர் திரையிடப்பட்டது. அப்போது மேடையில் இருந்த வாரணாசி பட இயக்குனர் ராஜமௌலி அங்கு கூடியிருந்த அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டார். ஆனால் அதன் பிறகு அவர் பேசிய வார்த்தைகளே தற்போது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு கடவுள் மீது பெரிய நம்பிக்கை இல்லை, என் மீது அனுமனின் ஆசீர்வாதம் இருப்பதாக என் தந்தை ஒரு முறை கூறினார். இந்த தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்ட போது எனக்கு கோபம் வந்தது. இப்படித்தான் அனுமன் எனக்கு உதவுவாரா என்று ராஜமௌலி அங்கு கூறினார். மேலும் என் மனைவி அனுமனின் தீவிர பக்தை. அவள் அடிக்கடி தன் நண்பனைப் போல அனுமனுடன் பேசிக் கொண்டிருப்பாள். எனக்கு அவள் மீதும் கோபம் வந்தது. என் மனைவியின் நண்பன் அனுமன் இந்த முறையாவது எனக்கு உதவுவாரா என்று பார்ப்போம் என கூறி டீசரை வெளியிட்டார். ஆனால் இது தற்போது அனுமன் பக்தர்கள் உட்பட பலரின் மன வருத்தத்திற்கு காரணமாகியுள்ளது. ராஜமௌலியின் பேச்சை பலரும் கண்டித்துள்ளனர். படக்குழுவினர் செய்த தவறுக்கு அனுமனை எப்படி குறை கூறலாம்? ராஜமௌலி உட்பட படக்குழுவினர் முந்தைய நாள் அல்லது டைட்டில் வெளியீட்டிற்கு முன் ஒருமுறை சரிபார்த்திருக்க வேண்டும். அதை விடுத்து தாங்கள் செய்த தவறுக்கு அனுமனை இழுத்தது தவறு என பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஒரு சிலரோ அவர் அனுமன் குறித்து பேசிய வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். இது ஒரு புறம் என்றால், மறுபுறம் ராஜமௌலிக்கு ஆதரவாகவும் சிலர் கருத்து பதிவிட்டு வருகின்றனர்.